அண்ணே அண்ணே வா தம்பி, என்ன திடீர்னு புறப்பட்டு வந்து நிக்கிற? ஆமா, எப்ப பார்த்தாலும் அடுப்பங்களிலேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? என்னைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்கு போறீங்களோ? என்ன தம்பி, போன தடவை உங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்ன, இந்த தடவை என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ற? என்ன விஷயம்? இந்த வீட்டுல இருக்கிறது நானும் உங்க அண்ணனும், 2 பேருக்கு சமைக்கிறது என்ன பெரிய வேலையா? நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, இனிமேலும் நீங்க சமையல் கட்டுல அவஸ்தைப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீதான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே, நான் சொன்னா கேப்பையா? அண்ணி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா காலா காசுல ஒரு கல்யாணத்தை செஞ்சிருக்க கூடாது? அதை சொல்லத்தான் நீ வந்தேன். அப்படியா? ஆமா அண்ணி, நான் ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எப்படியாவது அண்ணன் கிட்ட சிபாரிசு பண்ணி. அதுதான் என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னியா? சொல்றேன். இதோ அவரே வந்துட்டாரு. என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? என்னாச்சு? என்ன ஓன்ட்டு போறா? உங்க தம்பியை சாப்பிட கூப்பிட்டேன், அவருக்கு என் சமையல் அழுத்து போச்சா? கரெக்ட். எனக்கு ஆயுசு 100. இவ்வளவு நாளா நீ செய்யற சமையலை தின்னுட்டு உயிரோட இருக்கிறேன். அவன் பட்டணத்துல இருக்கிறவன் வாய்க்கு ருச்சியா ஹோட்டல்ல சாப்பிடுவான். நான் வேணா போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. என்ன என்ன பட்ட போத தம்பி இருக்கான்? கர்ம சும்மா இருங்க, வாங்க. எப்படி அப்படியா? ரவி, ரவி, இத வந்துட்டேல. வந்தது வராதுமா கத்தாதீங்க. 6 மணி உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டே பேசுறேன். போன இடத்துல வேலையெல்லாம் அப்படி இருக்கு, கஷ்டம் ஒண்ணும் இல்லையா? இல்ல, இந்த வருஷம் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுடலான்னு நானும் உங்க அண்ணி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ராமசாமி இருக்காருல தரகர், அவர்கிட்ட சொல்லி சாயந்தரம் என்ன பார்க்க சொல்லு. நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததா தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க தம்பி உங்களுக்கு அந்த கஷ்டமே வைக்கல, அவரே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியா? யாரா பொண்ணு? நான் வேலை பார்க்கறேன்ல, அந்த கம்பெனி முதலாளியோட மகன். வேலை பார்க்க போறியா? தொழில் பார்க்க போறியா? அண்ணே, தோலை உரிச்சு விடுவேன். உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அண்ணே, என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். லட்சுமி, இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பழகி இருப்பான். எக்கச்சக்கமா ஏதாவது தப்பு நடந்திருக்கும். அந்த பெரிய மனுஷன் குடும்ப கௌரவத்துக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான். அப்படித்தான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த யோகினியை வச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா, நீ என்ன பெரிய பணக்காரத்து பிள்ளையா இல்ல அழகா? எந்த யோகினியை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா, இல்ல அவங்களா தான் வந்து என்கிட்ட. ஓஹோ லட்சுமி, இப்படி இருக்கலாம். நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறானே, ஏழையாச்சேன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு நொண்டியோ முடமோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சுட்டு வந்துட்டான். எப்பா, இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி மருமக கொண்டுட்டு வர்றேன்னு நம்ம அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்டா. என் ஆசையில மண்ணை போட்டாதரா பாவி. அண்ணே, நடந்த உண்மையை நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. அவ கூட நான் பழகினது உண்மைதான். ஒரு நாள் என் முதலாளி என்கிட்ட வந்து, என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. பிடிச்சிருக்குங்கன்னு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கையான்னு கேட்டாரு. எங்க அண்ணன் அண்ணி சம்மதம் இல்லாம நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, நான் கிராமத்துக்கு போய் அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ சொல்றேன், உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அப்படியா? என்ன அப்படியா? நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பூத கண்ணாடியை போட்டு பார்த்து எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்குவீங்க. அனாவசியமா புள்ளைய போட்டு அடிச்சிட்டீங்களே. உட்காருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுங்க. வலிக்குதாடா? இல்ல, உன்னை இங்க தொட்டா எனக்கு இங்க வலிக்குதுடா. வாங்கண்ணே. இதான் நீ வேலை செய்யற ஆபீஸா? இல்லண்ணே, எங்க முதலாளி வீடு. என்னடா மாளிகை போய் வீடுங்கிற? இங்கதானே அவங்க குடியிருக்காங்க. அப்படின்னா அந்த பொண்ணு கூட இங்கதான் இருக்கா? ஆமாண்ணே. இப்ப நான் இங்க வரணுமா? ஆமாண்ணே. நீ ஒரு மடையா, உங்க அண்ணி ஒரு மடைச்சு. இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தைரியமா எப்படா போய் நான் பொண்ணு கேட்பேன்? அண்ணே, எங்க முதலாளியே சொல்லி அனுப்பிட்டாங்க, நானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களும் சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஆமாண்ணே. போலாமா? வாங்க. வாங்கண்ணே. என்னமாப்பா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாவே படல. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னென்ன பாக்குறீங்க? வாங்க வாங்க.
இவர்தான் எங்க முதலாளி, எங்க அண்ணன். நான் தான் பொண்ணோட தகப்பனர். முறைப்படி நான் தான் வந்து உங்களை பார்த்திருக்கணும். ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியல. உட்காரு. ஐயா, இவன் உங்ககிட்ட போய் பேசியிருப்பான். நான் பணக்காரன் இல்ல, ஜமீன்தார் இல்ல, ராஜ பரம்பரை இல்ல. என் தம்பி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தான்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப ஏழைங்க. நான் ஒரு சாதாரண லாரி என்னது இல்லைங்க. நான் டிரைவர் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சொல்லிட்டானா? லாரி டிரைவர். என் தம்பி ரொம்ப நல்லவங்க, படிச்சவன். அவங்க அண்ணி வார்த்தையை கூட மீறி நடக்க மாட்டான். ஆனா ஏழை, ரொம்ப ஏழை குடும்பம். இவ்வளவு தெரிஞ்சிருந்து எப்படி எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க தம்பியினுடைய குணத்தை வச்சு பார்த்தப்போ உங்களை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னுடைய ஒரே மகளுடைய எதிர்கால நன்மையை உத்தேசிச்சுதான் மடக்க பார்க்கலாம். ஆசையா பேசி நம்மளை மடக்க பார்க்கலாம். ஒண்ணு செய்வோம். பொண்ணை நான் நேரா பார்க்கணுங்களே. எனக்கு ஒண்ணும் இல்லை, என் சம்சாரம் தான் சொன்னான். ஓஎஸ், தாராளம் பார்க்கலாம். உமா, இப்படி வாம. பேர் நல்லா தான் இருக்கு. பொண்ணை பார்ப்போம். வர்றா. பொண்ணு நல்லா தான் இருக்கா. என்னது, கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. கண்ணு தெரியாதோ? ஒருவேளை மாலக்கண்ணா இருக்குமோ? பக்கத்துல வரட்டும், பார்க்கலாம். நான் தான் இவங்க அண்ணன், லாரி டிரைவர், நல்ல மெக்கானிக். என்ன பேசாம இருக்கு? செவிடா இருக்குமோ? அம்மா, நான் பேசுறதெல்லாம் அவனுக்கு புரியுது இல்ல? என்ன தலையாட்டுது? ஒருவேளை ஊமையா இருக்குமோ? ஒண்ணு செய்வோம். ஒரு பாட்டு பாடுறியா? பாடுவேனே. வேண்டாம், நீ பாட வேண்டாம். பேசுறதே போதும். உட்காருமா, உட்காரு. பொண்ணு பார்க்க போனா இப்படி எல்லாம் கேட்கணுமா? நான் இப்பதான் முதல் தடவையா பொண்ணு பார்க்க போறேன். என் சம்சாரத்தை கூட நான் பார்த்தது இல்ல. எல்லாமே எங்க அம்மா தான் செலக்ட் பண்ணி கட்டி வச்சாங்க. எங்க அம்மா நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க இப்ப இல்ல. நான் என் சம்சாரத்தை மணவரையில தான் பார்த்தேன். இந்த படவ மாதிரி முன்னால பார்க்கல. அவதான் சொன்னா பொண்ணு பார்க்க போனா பாட தெரியுமா, கிட தெரியுமான்னு கேளுங்க அப்படின்ட்டு. அவ வார்த்தையை நான் மீறவே மாட்டேன். அதனால தான் கேட்டேனா. ஆனா ஒரு விஷயம், என் சம்சாரத்துக்கு பாட தெரியாது. அம்மா, ஒரு சின்ன விஷயம், மன்னிக்கணும். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். கல்யாணம் ஆன உடனே இந்த ஏழையோட மண் குடிசைக்கு ஒரே ஒரு தடவை வரணும். ஒரு தடவையா? ஒரு தடவை தான் போதும். நீ மாளிகையில் இருக்கவா, அது மண் குடிசை, உனக்கு லாயப்படாது. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மாட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அம்மா, உன் சின்ன பையனுக்கு மகாலட்சுமி மாதிரி மனைவி கொண்டு வர்றமான்னு நீ என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரி ஆயிடும். என்ன சொல்ல, ஒரே ஒரு தடவை வரியா? ஒரு பெண்ணுக்கு புருஷ வீடுதான் சொர்க்கம்னு பெரியவங்க சொல்வாங்க. அதெல்லாம் பழைய பஞ்சாங்க, அதெல்லாம் நம்பாத. நீ ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும், எனக்கு என் சம்சாரத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்க? கேக்குறேன். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நான் இப்ப பாக்குறதெல்லாம் கனவா இருந்துச்சுன்னா இதே இன்பத்துல நான் செத்து போயிடணும். என்னங்க இப்படி நான் பேசிட்டு? நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? இப்பவே இந்த மாசமே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? நிச்சயதார்த்தம் என்னன்னு இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோமா கேளுங்க. வெரி குட். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோமா? இந்த ஊர்லயே நடத்திடுவோம். அமக்களமா ஜாம் ஜாம் நடத்தி போடுவோம். இனிமே நீங்க வேற இல்ல, நாங்க வேற இல்ல. வாங்க, இந்த வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கேன். அண்ணி, எங்க ஆசீர்வதிங்க. இந்த வீட்டுல பெரியவங்க அந்த மகராஜ் தான். அவங்கள கும்பிடுங்க. இந்தாங்க. அண்ணி, உங்க அசிஸ்டன்ட் எப்படி பிடிச்சிருக்கா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு நன்றி சொல்லுங்களா? எதுக்கு?
இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு வரேன்னு உங்க அண்ணா அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அவருக்கு அந்த சிரமம் வைக்காம நீங்களே ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். அப்போ அசிஸ்டன்ட் செலக்ஷன் ஓகே. இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உமா இந்த வீட்டுக்கு வந்த மருமக மட்டுமில்லை, என் கூட பிறக்காத சகோதரி.